Hello friends, welcome to Tamil Tech Hunter YouTube channel. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா எப்படி Binance ஊடாக நம்ம வந்து P2P அப்படிங்கற ஒரு முறையில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய USDT வந்து நம்ம செல் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காம எங்களோட YouTube சேனலை Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க Binance ரிலேட்டடா போடக்கூடிய அடுத்தடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம். சோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் Binance சம்பந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சோ மறக்காம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதில் பார்த்தோம்னு சொன்னால் என்னோட ஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய வாலெட்டில் வந்துட்டு 148.37 அப்படிங்கக்கூடிய டாலர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு P2P அப்படிங்கக்கூடிய முறையில் நீங்கள் வந்துட்டு செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த எத்தனை டாலர்ஸை நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அது வந்துட்டு ஃபண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு வாலெட்டில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வாலெட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல கூடியது நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வாலெட்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ்போர்ட் ஒரு மெனு இருக்குது. இதிலே ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நான் ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே என்னோடய ஸ்போர்ட் வாலெட்டில் எத்தனை டாலர்ஸ் இருக்குதோ அது இந்த இடத்துல அவைலபிளாக காட்டுது. இப்போ இந்த ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய 146.48 டாலர்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி ஃபண்டிங்கை கிளிக் பண்ணுற டைமில் 1.87 டாலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு USDTயை வந்துட்டு செல் பண்ணுறதாக இருந்தால் இந்த ஃபண்டிங்குக்குள்ளே இருக்கக்கூடியதை தான் நான் வந்துட்டு செல் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்போ நான் இதில் செல் பண்ணுறதாக இருந்தால் 1.87 USDTயை மட்டும்தான் நான் இதில் வந்துட்டு செல் பண்ணிக்கொள்ள இயலும். பட் இப்போதைக்கு எனக்கு 50 டாலர்ஸை நான் வந்துட்டு செல் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய ஸ்போர்ட் வாலெட்டில் நான் பார்க்குறேன் 146.37 டாலர்ஸ் இருக்குது. இப்போ இதில் 50 டாலர்ஸ் 50 டாலர்ஸை நான் இப்போ வந்துட்டு விட்ரோல் பண்ண போகிறேன். அதனால் ஸ்போர்ட்டில் இருக்கிற 146 வந்துட்டு அதே மாதிரி நான் 50 டாலர்ஸை வந்துட்டு ஃபண்டிங்குக்கு மூவ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல பாருங்கள், ஸ்போர்ட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். 146.37 டாலர்ஸ் இருக்குது. இதிலே செக் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட் அப்படிங்கிற வாலெட்டில் இருந்து நம்ம ஃபண்டிங் வாலெட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்போர்ட் அதே மாதிரி ஃபண்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம்ல வந்துட்டு ஸ்போர்ட் வாலெட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்போர்ட் வாலெட்டில் தான் என்கிட்ட 146 டாலர்ஸ் இருக்குது. ஃபண்டிங் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன். அதனால் 2ல் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல BTC அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த 146 டாலர்ஸும் எந்த வாலெட்டில் இருக்குதோ அந்த வாலெட்டை நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் USDTயை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் எத்தனை டாலர்ஸை நான் இப்போ வந்துட்டு USDT கன்வெர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு 146 டாலர்ஸில் 50 டாலர்ஸை மட்டும் ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்துட்டு மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே 146.30 அப்படிங்கிற டாலர்ஸை நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கொள்ள இயலும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள இயலும். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு 50 டாலர்ஸை மாத்திரம்தான் நான் வந்துட்டு என்னோடய ஸ்போர்ட்டில் இருந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். அப்போ அதனால் நான் இந்த இடத்துல 50 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொள்கிறேன். இந்த இடத்துல செக் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இருக்கும். இந்த கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்போர்ட்டில் வந்துட்டு 96.52 டாலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் 50 டாலர் வந்துட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இப்போ நம்ம ஃபண்டிங்குக்கு வந்தது பிறகு இந்த ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய டாலர்ஸை தான் நம்ம வந்துட்டு P2P முறையில் வந்துட்டு செல் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போது இதை நம்ம செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆகணும், அதாவது பேமெண்ட் மெத்தட்டை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போது நான் இந்த P2P முறையில் வந்துட்டு இந்த 50 டாலர்ஸை நான் செல் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த 50 டாலர்ஸை வாங்குறவர் என்னோட எந்த பேங்க்குக்கு பேமெண்ட் அனுப்பணும்னு சொல்லி நான் பேமெண்ட் மெத்தட்டை நான் வந்துட்டு ஆட் பண்ணணும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த ப்ரொஃபைலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவீங்க. இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினீங்களாக இருந்தால் நீங்கள் டிரெக்டாகவே இந்த இடத்துல செக் பண்ணுங்கள், பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல செக் பண்ணுங்கள், P2P பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது.
இந்த இருக்கக்கூடிய P2P பேமெண்ட்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் உங்களோட பேமெண்ட் மெத்தட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் உங்களோட USDT $50 இப்போ நான் வந்துட்டு செல் பண்ணினா எனக்கு அதை வாங்குறவர் எந்த வாலெட்டுக்கு வந்துட்டு பேமெண்ட் அனுப்பணும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமா அல்லது என்னோட ஸ்க்ரீன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமான்னு சொல்லிட்டு என்னோட வாலெட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுவேன். இப்போது நான் இந்த P2P பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் மணி அப்படிங்கக்கூடிய ஒரு வாலெட் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த முறையில் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ, அதாவது நீங்கள் USDTயை கொடுத்துட்டு என்ன பேமெண்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னோட USDTயை வந்துட்டு செல் பண்ண போகிறேன். செல் பண்ணிவிட்டு அந்த $50க்குமான பேமெண்ட்டை என்னோட LKR மூலமாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க போகிறேன். அப்போ அதனால் நான் இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணி கொள்வேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ற பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி கொள்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி 6வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நேமை கேட்டிருப்பாங்க. என்னோடய நேமை நான் டைப் பண்ணுவேன். அது டிஃபால்ட்டாகவே இப்போதைக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு டைப் பண்ண காட்டுதுன்னு சொன்னால் உங்களோட கரெக்டான நேமை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுவீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் நேம் என்ன பேங்கோ அந்த பேங்க் நேமை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பேங்க் ஓப்பன் பண்ண பிரான்ச் எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி கொள்ளுவீங்க. இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு எட்டாக வரும். ஆட் பண்ணது பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோட ஹோம் பேஜுக்கு வந்து கொள்கிறேன் அகெயின். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணது பிறகு இந்த இடத்துல செக் பண்ணுங்கள் வாலெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த வாலெட்ஸை கிளிக் பண்ணுவோம். இந்த வாலெட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய $50 நம்ம வந்துட்டு சேல் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல P2P அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த P2P அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வரும், நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் உண்டு. இதை நம்ம எக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணது பிறகு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த கைடை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம P2Pயில் வந்துட்டு நம்ம முதலாவது என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல டாப்பில் செக் பண்ணுங்கள் USD அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த USD அப்படிங்கிறத நம்ம வந்து LKRக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த டாப்பில் இருக்கக்கூடிய USDயை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன் LKR அப்படின்னு சொல்லி. சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல LKRை செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எகெயின் ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும். இதை நான் வந்துட்டு டிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினாக இருந்தால் இந்த இடத்துல வரக்கூடியது எல்லாமே ஸ்ரீலங்கன் ருபீஸில் வந்துட்டு இந்த இடத்துல காட்டுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம எகெயின் செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இப்போ நான் LKRக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதை அதாவது இந்த $ஸை வாங்குறதுக்கு இவருக்கு நம்ம வந்துட்டு இந்த $ஸை கொடுக்கலாம். பட் இவரை நேம் இந்த இடத்துல காட்டுது. இவர் இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதால இந்த க்ரீன் டிக் காட்டுது ப்ரொஃபைலில். அதே மாதிரி இவர் 101 ட்ரேட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு பெர்சன்டேஜ் கணக்கில் காட்டுது. இவரோட ப்ரொஃபைல் வந்துட்டு 87.90% வந்துட்டு இவர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே ஒரு $ஸை நீங்கள் செல் பண்ணுறதாக இருந்தீங்கன்னு சொன்னால் 90%க்கு மேலே இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ரேட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 90%க்கு மேலே ஒரு ப்ரொஃபைலோட ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குயிக்காக அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள குயிக்காக உங்களோட பேமெண்ட் அவர் அனுப்பிடுவார். அப்போ அதனால் கட்டாயம் இதை வந்து 90%க்கு மேலே இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எவ்வளோ ஒரு $க்கு வந்துட்டு ஒரு $, USDக்கு இந்த இடத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு $370 பேமெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் வந்துட்டு 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாய்க்கு உள்ளதான் இவர் அந்த லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு மொபைல் டாப்அப் மூலமாக தான் பேமெண்ட் அனுப்புவாராம். அதாவது இவர் மொபைல் டாப்அப் மூலமாக தான் பேமெண்ட் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இப்போது
இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தேவை பேங்க்குக்கு தான் நம்மளுக்கான கேஷ் ஒரு நாள் டெபாசிட் பண்ணணும். நம்மளுக்கு மொபைல் பேங்க்குக்கு வந்துட்டு கேஷ் வந்தது பிறகு நம்ம வந்துட்டு USDT அவருக்கு வந்துட்டு செல் பண்ணுவோம். இப்போ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இருக்குது. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் இது எகெயின் ரீலோட் ஆகிட்டு இந்த இடத்துல செக் பண்ணணும்னு சொன்னால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்துட்டு 1027 ட்ரேட்ஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி 98.70% இவர ப்ரொஃபைலோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இவரை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி டாலர்ஸை நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் 100% தான் இருக்குது. அதாவது இவரை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்பலாம். பட் இவரை பார்த்தோம்னு சொன்னால் 4 ட்ரேட்ஸ் தான் முடிச்சிருக்கிறாரு. அதே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 1027 ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கிறாரு. 98% மேலே இருக்குது. அப்போ 100% சொன்னாலும் இவர் இப்போ தான் 4 ட்ரேட்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம நிறைய கூடுதலான ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ட்ரேட் பண்ணுற டைமில் அவங்களோட ப்ரொஃபைலோட ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 90% மேலே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் யாராவது ஒருத்தரை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ அதனால் நல்ல ப்ரைஸ் யாராவது கொடுக்குறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லாருமே 347 தான் கொடுக்குறாங்க. பட் இவரை பார்த்தோம்னு சொன்னால் 350க்கு டாலர்ஸ் ஒரு USDT வாங்குறாரு. அதே மாதிரி இவரை லிமிட்டை பார்த்தோம்னு சொன்னால் 2 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் வரையும் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த டாலர்ஸை வாங்கி கொள்வார். இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபில்டரில் எகெயின் வந்துட்டு ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டு 50 USD இருக்குது. இப்போ என்கிட்ட 50 USDTக்கு வந்துட்டு 350 பெருக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட 17,500 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல 17,000 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்கிறேன். என்கிட்ட வந்துட்டு 17,000 LKR ருபீஸ்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு தான் என்கிட்ட வந்துட்டு USDT இருக்குது. அப்போ நான் அதை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய யூசர்ஸ் காட்டுது. இப்போ இதில் செக் பண்ண மனுஷன் இவர் வந்துட்டு 64 ட்ரேட்ஸ் தான் முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 94.20% இவரோட ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி பணியை பார்த்த மனுஷன் இவர் வந்துட்டு ஒரு வெரிஃபைட் செல்லர். இவங்களை நம்பி நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி இவங்களுக்கு அந்த டாலர்ஸை செல் பண்ணி கொள்ளையிலும். பட் இவர் வந்துட்டு 345 ரூபாய்க்கு தான் ஒரு USDT வந்துட்டு எடுக்கிறாரு. அப்போ இவர லிமிட்டை பார்த்த மனுஷன் நம்மளை கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அதனால் நான் இப்போதைக்கு இந்த பையரை நான் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் இவர் வந்துட்டு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் எத்தனை USDT செல் பண்ண போகிறேன்னா அதை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல போல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட இந்த இடத்துல 50 USD வந்துட்டு காட்டுது. இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட்டுக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணிக்கிறதால பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்குது. நான் இப்போ தான் அட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி அட் பண்ணிக்கிறதால நான் இதை வந்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். நான் நியூ அட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போதைக்கு நான் அட் பண்ணிக்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இவரோட டைம் லிமிட்டை பார்த்தோம்னு சொன்னால் 30 நிமிஷத்துக்குள்ளே இவர் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவார். ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு செல் வித் 0 ஃபீ அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் ஒன்று கவுண்ட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நான் செல் பண்ணினவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போயிருக்கும். இப்படி உங்களுக்கு $50 வந்துட்டு உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் செல் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி இப்போ அவர் இன்றைக்கி வந்துட்டு 17,250 ரூபா வந்துட்டு அனுப்பினதும் நான் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு இன்னும் பேமெண்ட் வந்துட்டு இன்றைக்கி ரிசீவ் ஆகலை. அதனால் நான் இன்னும் வந்துட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணலை. ஓகே, இப்போ நான் இவர் சட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறேன். இவர் வந்துட்டு சம்டைம் ஆஃப்லைனில் இருக்கலாம். அப்போ அதனால் நான் இவருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்துட்டு இவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்வோம். ஓகே, இவருக்கு நான் வந்துட்டு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ அவருக்கு இருக்கிறாரான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் இவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் வந்து பேமெண்ட் பண்ணது பிறகு இவருக்கு நான் வந்து டாலர்ஸை யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ செக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கான பேமெண்ட்டை இவர் வந்துட்டு அனுப்பிட்டார். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும் 17,251 ரூபா வந்துட்டு இவர் வந்துட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாரு.
ஓகே இப்போ நான் பேமெண்ட் வந்துட்டு அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அவருக்கான யூஎஸ்டிடியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இன்ஸ்டா பேமெண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டு அப்படிங்கிறதால உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகினது பிறகு தான் நீங்கள் வந்துட்டு யூஎஸ்டிடியை ரிலீஸ் பண்ணணும். ஓகே இப்போ நான் இவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த தரையை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த இருக்கக்கூடிய ஒரு பட்டனை ஒரு கிளிக் ஒன்று பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ரெண்டாவது இருக்கக்கூடியது நம்ம டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நம்மளுக்கு கரெக்டான அமௌண்ட் அவர் பேமெண்ட் பண்ணிட்டார். அப்போ அதனால் நம்ம இதை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நம்மளோட கூகுள் ஒத்தென்டிகேஷன் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் எனபிள் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்ம 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷனோட கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அல்லது மொபைல் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மொபைல் வெரிஃபிகேஷனோட கோடை நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போதைக்கு நான் வந்துட்டு கூகுள் ஒத்தென்டிகேஷனோட நம்பர்ஸ் வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இவருக்கு இந்த பேமெண்ட் வந்துட்டு சென்ட் ஆகி பற்றும். ஓகே இப்போ நான் வந்துட்டு எகெயின் இந்த இடத்துல வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவருக்கான அந்த மெசேஜ் வந்துட்டு அந்த ஃபண்ட் வந்துட்டு 50 USDT வந்துட்டு செல் பண்ண பற்றும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட யூஎஸ்டிடியை வந்துட்டு செல் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்போ நான் பேக் பண்ணி என்னோட டேஷ்போர்ட்டுக்கு வந்து காட்டுறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட டேஷ்போர்ட்டுக்கு வந்திருக்கிறேன். டேஷ்போர்ட்டில் இப்போ தான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 51 USDTன்னு சொல்லியிருந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு USDT தான் இருக்குது. ஸோ நான் என்னோட 50 USDTயுமே செல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட USDTயை வந்துட்டு P2P மூலமாக நீங்கள் செல் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.